வணக்கம். தூத்துக்குடி மீன். நீங்கள் தூத்துக்குடியில் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப இடங்கள் இருக்குது. அதில் ஒரு இடத்த நான் சொல்கிறேன். இது வந்து தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுங்க. இங்கே வந்து காலையில் வந்து 9 மணிக்கு ஏலம் போடுவாங்க. மீனோட விலைகள் எல்லாம் எப்படி போகுது, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் 2 விதமாக மீன் எடுக்கலாம். ஒன்று வந்து ஏலம் போடுவாங்க, ஏலத்தில் வந்து மீன் எடுக்கலாம் நேரடியாக. அது போக இல்லைன்னா அங்கிட்டு வந்து வலையிலேருந்து மீனை தனியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து நேரடியாக மீனவர்கள்ட்ட வாங்கின மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மீனோட விலைகள் ஏற்றம் இறக்கம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு மீனோட மதிப்பு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏலத்தை பொறுத்தளவு. எதுக்குன்னா வியாபாரிகள் வந்து அந்த மீனோட விலைகளை வந்து அதிகமாக ஏற்ற மாட்டாங்க. அதிகமாக ஏற்றினா அவங்களுக்கு நட்ட மாதிரி விற்க முடியாது. அந்த ஒரு மீனுக்கு வந்து இவ்வளோ தான் மதிப்புன்னு சொல்லிட்டு வியாபாரி வச்சுருப்பாங்க. அந்த விலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விலையில் முடிச்சிருவாங்க. இந்த விலைக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக வீட்டில் உள்ளவங்க யாருனாலும் வந்து நேரடியாக வந்து வாங்கலாம். இவங்க தான் வந்து வாங்கணும் அப்படிலாம் நினப்பெல்லாம் கிடையாது. யாருனாலும் வந்து வாங்கலாங்க. மறக்காமல் தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுன்னா தூத்துக்குடியில் ரொம்ப இடம் இருக்குது. நான் இந்த இடத்த சொல்கிறேன். காலையில் 9 மணிக்கு ஏலக்கடற்கரைக்கு வருவாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கோழி 490 ரூபாய், 490, 500, 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 1 கிலோ கோழி 500, 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 500 கேள்விமா, 500 கேள்விமா, 500 கேள்விமா. அண்ணன் இருந்தாங்க 500 ரூபாய் அப்படிங்கண்ணே. 500 ரூபாய் 350, 60, 70, 80 நல்ல பறக்கா. 380, 380, 380, 380, 380, 300 ஐயாக்கு எவ்வளவுயா? 350, 50, 50, 50, 50, 50, 50, 50. வேணுமாக்கா உங்களுக்கு 380 வேற ஆள் கேட்டிருக்காங்க. 360யா? 360, 80, 380, 80, 80, 80, 80, 400 ரூபா, 10 ரூபா வேணுமா? வேண்டாம்மா. 400 ரூபாய் ஐயா எடுத்துக்கோங்க ஐயா. 400 ரூபாய் அம்மா. 10 ரூபா நீங்கள் எடுத்தாலும் குறைச்சா போட போகிறேன். ஜிபியில் ஏறிட்டோமா? சரி இங்கே வாருங்க. விளம்பி கொஞ்சம் பின்னாடி நிற்கோங்களேன். கேளு 200, 200, 200, 200, 200, 200, 200, 200, 200. ஏன் அவ்வளோதான், அது விதிவசம். 200, 200, 200, 200, 200, 200, 200, 200, 200, 200 நல்லா இருக்கும் வேணுமாக்கா? 150 கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிற்கோங்களேன். பார்ப்பாங்களா பின்னாடி உள்ளவங்க? 150, 150, 150, 150, 150, 150, 150, 150, 150 கட்டாகலையா? கட்டாயிரம் வாய வச்சா கூறி விட்டுருவாங்க. காலி கடை கட்டுனா 150, 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 150. அண்ணா இது நல்லா இருக்குண்ணே. கேட்கலாம். 150 வெறும் 150 ரூபாண்ணே. பொங்கல் சௌரியண்ணே கேளுங்கண்ணே. 150, 150, 150, 150, 150. அண்ணே 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 ஒன்றை பார்க்கலாம். 150 ரூபாண்ணே. 150 ரூபாண்ணே. சௌரியம்ண்ணே. 150 பாருங்கண்ணே. 150 எடுத்துக்கோங்கம்மா. 150. யார் இது? வேற வழி இல்லடா, வேற கோவப்படாது. கொடுவா 200, 210, 20 கிளி கொடுவா 220, 230 இது குறிட்டாங்க வரண்ணே. 240, 240, 240. எவ்வளோண்ணே? 420 ரூபாய். 150 ரூபாய் தரல எனக்கா? 250, 220 ரூபாய். 150 சில்லறை தாங்களா? 220. 150, 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 150 கொடுக்காதீங்க. 150, 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 150. ஏக்கா இதையும் பாக்கிலாக்கா. 150 நல்லா இருக்குக்கா. அண்ணே பாக்கிலான கொடுவா சூப்பராக இருக்குண்ணே. 150, 150, 150 வேணுமாண்ணே? 150, 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 120, 120, 120 ராணியக்கா. 120 எழுதிட்டு இருந்தா எனக்கு ஒரு தொகை எடுங்கத்தா. 150 ரூபா தான்க்கா. 70, 70, 70, 70, 70, 70, 70, 70 100 எழுதியிருக்காண்ணே. 70, 70, 70, 60, 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 60 கூணாமலை சேர்த்து போட்டு ரெண்டையும் 100, 60. இது யார் மதனா? 40, 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 40 சேர்த்து போடு. இது யாரு? இந்த மதனை யாரு? 70, 70, 70, 70, 70, 70, 80, 80 அண்ணன் எடுத்துக்கோங்கண்ணே. 80 ரூபாய் எடுத்துக்கோங்க. அண்ணனை கொடுத்தாச்சுல 80 ரூபா ரொக்கம் மகா. வேற இதுல எவ்வளோ வேணும்? நல்லா சொல்ல ஜேவா எவ்வளோவியா? 30, 30, 30, 30, 30, 30, 30, 30 7 நேரம் குணாமண்ணா அள்ளிப்பண்ணு தத்து. வேற எதியா புருஷன் குறிக்கிட்டேன். கேளு 200 எது கேளுங்க. பாரு யாரியா? 200, 200, 200, 200, 200, 150, 150, 150, 150 ஒண்ணுமே பேசல. அண்ணனுக்கு அள்ளி கையில கொடுத்துருங்க. அடிச்சாச்சுமா. அங்க அடிச்சாச்சுமா.
320 காரை கேட்டுருவாங்க 320 விலை மீன் 320க்கா 330 கேள்விக்கா 330 கேள்வி 330 40 50 60 அட்டை தாங்க குறிச்சனா எவ்வளோ கூறணும் 200 காரில் 230 ரூபா உங்கள் கேள்வி கொண்டாங்கம்மா பேச்சே கிடையாது கொண்டாங்கம்மா புருஷன் ஒரு 4 காரில் மட்டும் எடுங்கண்ணே ஏம்மா ரெண்டு ஊழி 500 50 60 70 80 90 2 ஊழி 600 ஏம்மா வேணுமாம்மா 600 நல்ல ஊழி 600 10 20 30 40 700 ரூபாம்மா 700 இருங்கம்மா 700 வேற எதியா காச்சா மச்சானா தள்ளுங்க மீனாக்க தள்ளுங்கக்கா 70 குருசனா நம்ம இதெல்லாம் எடை போட்டுவோம் அப்படி வாங்கி தட்டிலாம் விட வேண்டாம் 70 அண்ணே 85 ரூபா கேள்வி இருக்கா 90 ரூபா கேள்வி இருக்கா 90 ரூபா பூனாமானா ஐயா இதை அள்ளி அதில் போட்டுருங்க ரொம்ப சரியாக போச்சுன்னா நாளைக்கு மீன் கூற போகிறேன் அந்த வாரனே இது யாருட்டியா கட்டை எதுமா வேணும் அண்ணே கொஞ்சம் தள்ளி வாங்க காலி கட்டாவா இது கட்டை எத்தனை இருக்கு எஸ்டி ஐயா